அருமையானவர்களே, மார்ச் 5ஆம் தேதி சர்வதேச மனசாட்சி தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. மனசாட்சி என்றால் என்ன? மனசாட்சி என்பது தன்னுடைய செயல்கள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை அடையாளம் காணும் மனதின் குரல்தான் மனசாட்சி என்பது. இன்றைய உலகில் எல்லா இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தேர்வறைகளிலும் தேர்தல் நேரங்களிலும் கண்காணிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. வணிக வளாகங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள் போன்றவற்றில் தற்காலங்களில் கண்காணிப்பு கேமரா இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். குற்றங்களை தடுக்கவும் நடந்த குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதேபோல கண்காணிப்பு என்பது நம் சொந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் நமது தவறு செய்யும் ஆர்வத்திற்கு தொடக்கத்திலேயே தடை போடுகிற சுய கண்காணிப்பு கேமரா மனதின் குரல்தான் இந்த மனசாட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போது நமக்குள் கோழைத்தனம் இருந்தால் நம் உள் மனக்குமரல், நம்முடைய உள் மனக்குரல் இது ஆபத்தில்லையா என்ற கேள்வியை கேட்கும். நம் தர்க்கவாதமோ இதில் பயனுண்டா என சிந்திக்கும். சுயநலமோ கொஞ்சம் மேலே போய் இதில் புகழுண்டா என யோசிக்கும். ஆனால் மனசாட்சி மட்டும்தான் இது நியாயமா என்று நம்மையே நீதிபதியாக்கி ஒன்று அந்த செயலை நம்மை செய்ய வைக்கும் அல்லது நாம் அந்த செயலை செய்யாமல் தடுத்து நிறுத்தும். இதுதான் மனசாட்சி. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றான் வள்ளுவன். மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் என்பதாக நம்மை எச்சரிக்கிறது இந்த குரல். மனசாட்சி என்பது மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதலே இருந்து வருகிறது என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய இருவரும் சுவனத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு இட்ட கட்டளை, இந்த சுவனத்தில் எல்லா இடங்களுக்கும் நீங்கள் செல்லலாம், எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது, இந்த மரத்தினுடைய கனிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதாக கட்டளையிட்டான். ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாற்றமாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள், அந்த கனியை சுவைத்தார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறினார்கள். இந்த தவறை அவர்கள் செய்தபோது அவர்களுடைய மனசாட்சி அவர்களை உறுத்தியது. அல்லாஹ் இட்ட அந்த கட்டளைக்கு மாற்றமாக அவர்கள் நடந்தபோது அவருடைய மனசாட்சி உறுத்தியது. மரங்களுக்கு பின்னால் போய் ஒளிந்தார்கள். அவருடைய வெட்கஸ்தலங்கள் வெளிப்பட்டது. எனவே அங்கிருந்த செடி கொடிகளை எடுத்து தன்னுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் மறைத்தார்கள் என்றெல்லாம் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, நாம் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்ட பிறகு நம்மை உறங்க விடாமல் சதாவும் துரத்தி கொண்டே இருக்கும் உணர்வுதான் மனசாட்சி என்பது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறினார்கள். அந்த பாவமான காரியத்தை செய்தபோது அவருடைய மனம் உறுத்தியது. அதை நினைத்து நினைத்து வருந்தினார்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்து செய்யாமல் போகிற போது அதை குறித்து வருத்தப்படுகிற உணர்வு இருக்கிறதே, அதுதான் மனசாட்சி என்பது. எல்லா ஆற்றலும் இருந்தும் சமூகத்தில் யாரோ ஒரு நல்ல மனிதருக்கு நிகழ்கிற ஒரு நிகழ்வில் அவருக்கு உதவிட முடியாமல் போகிற போது ஏற்படுகிற அந்த குற்ற உணர்வு இருக்கிறதே, அதுதான் மனசாட்சி. இப்படி நம் உள்ளிருந்து நம்மை அளவும் எழவும் தூண்டுகிற ஒரு அபாரமான நிஅமத் அருட்கொடை தான் இந்த மனசாட்சி.
இந்த மனசாட்சி நம்முள் சரியாக செயல்படுகிற வரை நாம் நேர்வழியிலும் சுவனப்பாதையிலும் பயணிப்போம். எனவே அல்லாஹ் மனசாட்சி என்கிற உணர்வை மாபெரும் நியாமத்தாக அருட்கொடையாக தந்து மனித சமூகத்தை அழிவிலிருந்தும் இழி நரகத்திலிருந்தும் காக்கின்றான். அல்லாஹ் சொன்னான், மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தியவன் மீதும் சத்தியமாக, ஒரு செயலின் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் மனசாட்சியில் வைத்த அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, நிச்சயமாக மனசாட்சியை பயன்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, மேலும் மனசாட்சியை மதிக்காமல் மனதை நசுக்கியவன் தோற்றுவிட்டான் என்பதாக குர்ஆனுடைய 91வது அத்தியாயம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, மனசாட்சி என்பது அது சாதாரணமானதல்ல. உடலில் உயிர் இருக்கும் வரை ஆதிக்கம் செலுத்தும் அபார ஆற்றல் பெற்றது இந்த மனசாட்சி என்பது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து ஹிம்ஸ் மாகாண மக்கள் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே 4 விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹிம்ஸ் மாகாணத்தினுடைய பொறுப்பாளியாக தலைவராக இருக்கிறார், ஆளுநராக இருக்கிறார். அவரிடத்திலே சில குறைகள் இருக்கிறது, அது களையப்பட வேண்டும் என்பதாக அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையில் மிக தாமதமாகவே பணிக்கு வருகிறார் என்பதாக மக்கள் சொன்னார்கள். முதலாவது குற்றச்சாட்டு, காலையில் மிக தாமதமாக அவர் பணிக்கு வருகிறார். இரண்டாவது, இரவு நேரங்களில் எங்களுடைய முறையீடுகளுக்கு அவர் செவிசாய்ப்பதே இல்லை. மூன்றாவது, மாதத்தில் 2 நாட்கள் எங்களை சந்திப்பதை முற்றிலுமாக அவர் தவிர்க்கிறார். நான்காவது, சில நேரங்களில் மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் சயீதிடத்தில் இருக்கிறது. எனவே அதை நீங்கள் கேட்டுத்தர வேண்டும் என்பதாக மக்கள் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னபோது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து விசாரிக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் சில குற்றச்சாட்டுகளை மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி தலைவராக உங்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படியே அல்லாஹ் உங்களை ஆக்கி வைக்கட்டும். இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன என்பதாக கேட்டபோது சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் மீது வைக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் மீது வைக்கப்பட்டுள்ள முதல் குற்றச்சாட்டு, காலையில் மிக தாமதமாகவே பணிக்கு வருகிறேன் என்பதாக மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றாலும் மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. எனவே இதை நான் பகிரங்கப்படுத்துகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனது வீட்டில் வேலையாட்கள் யாரும் கிடையாது. நான் என்னதான் ஒரு சமூகத்தினுடைய தலைவராக, அமீராக, பொறுப்பாளியாக இருந்தாலும் எனக்கென்று வேலை செய்வதற்காக வேண்டி யாரையும் நான் நியமிக்கவில்லை. எனது குடும்பத்தாருக்கு வீட்டு வேலைகளில் நான் தான் உதவி ஒத்தாசையாக இருப்பேன். தினமும் காலையில் எழுந்ததும் ரொட்டிக்கு மாவு பிசைந்து பின்னர் சமைத்து கொடுத்து விட்டு வருவேன். அதுவே என்னுடைய தாமதத்திற்கான காரணம் என்பதாக சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யார் அந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு? ஒரு சமூகத்தினுடைய தலைவராக, அமீராக இருக்கக்கூடியவர், ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர் இவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. தான் தாமதமாக காலையில் வருவதற்கான முதல் காரணத்தை சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டினுடைய வேலைகளை நானே செய்து வருவேன், அதற்காக எந்த வேலைக்காரர்களை நான் நியமிக்கவில்லை என்பதாக சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் மீது வைக்கப்பட்டுள்ள இரண்டாவது குற்றச்சாட்டு, இரவு நேரங்களில் எங்களின் முறையீடுகளுக்கு செவிசாய்ப்பதில்லை என்பதாக மக்கள் சொல்கிறார்கள்.
இதற்கும் பதில் கூறுவதை நான் விரும்பவில்லை தான். ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதை நினைத்து மிகவும் வருந்துகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், பகலெல்லாம் இந்த மக்களுக்காக வேண்டி நான் பாடுபடுகிறேன், பகலெல்லாம் இந்த மக்களுக்காக வேண்டி நான் உழைக்கிறேன். இரவு நேரத்தில் மட்டும்தான் நான் அல்லாஹ்வை தொழுவதற்காக வணங்குவதற்காக என்னை படைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டியது இருக்கிறது. எனவேதான் இரவு நேரத்தில் அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு நேரங்களில் மக்களுடைய பணிகளில் நான் ஈடுபடுவதில்லை என்பதாக இரண்டாவது காரணத்தை சொன்னார். என் மீது வைக்கப்பட்டுள்ள மூன்றாவது குற்றச்சாட்டு, மாதத்தில் 2 நாட்கள் எங்களை சந்திப்பதை முற்றிலும் தவிர்க்கிறார் என்பது. என்னிடத்திலே உடுத்துவதற்கென்று பிரத்யேகமாக எந்த ஆடையும் கிடையாது. அதற்கென்று நிறைய ஆடைகளை நான் வைத்துக் கொள்வதில்லை எனக்கு உடுத்துவதற்கென்று. ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவரின் வார்த்தைகள் இது. பகல் நேரங்களில் மக்களுக்காக வேண்டி உழைக்கிறேன், அதே நேரத்தில் நான் என்னுடைய படைத்த ரப்புல் ஆலமீனை நான் மறந்துவிட முடியாது. இரவு நேரங்களில் அவனை வணங்குவதற்காகவே இரவு நேரத்தை ஒதுக்குகிறேன் என்பதாக சொல்கிறார்கள். நான் எனக்காக வேண்டி எந்த பிரத்யேகமான அதிகமான ஆடைகளும் என்னிடத்திலே இல்லை. என்னிடத்தில் இருப்பது நான் உடுத்தி இருக்கிற இந்த ஆடைதான். எனவே இதோ நான் உடுத்தி இருக்கிற ஒரு ஆடை மட்டும்தான் என்னிடத்தில் உள்ளது என்பதனால் மாதத்தில் 1 நாள் செலவை செய்து காய வைத்து பின்னர் உடுத்த வேண்டிய நிலை எனக்கு இருக்கிறது. அதனால்தான் அன்று என்னால் இவர்களை சந்திக்க முடிவதில்லை என்பதாக சொன்னார்கள். எவ்வளவு ஒரு எளிமையான தலைவருக்கான லட்சத்திற்குரிய ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். என் மீது வைக்கப்பட்டுள்ள 4வது குற்றச்சாட்டு, சில நேரங்களில் மயங்கி கீழே விழுந்து விடுகிறேன் என்பதாக மக்கள் சொல்கிறார்கள். அந்த செய்தியை சொல்கிற போது சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நாதழுதலுக்கு சொன்னார்கள். உண்மைதான், சில நேரங்களில் நான் மயங்கி விழுந்து விடுகிறேன் தான். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் காபிராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு நாள் அந்த கொடூர காட்சியை நான் பார்த்தேன். சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபிர்களால் அவர்கள் கொல்லப்படுவதற்காக வேண்டி தூக்கு கயிறில் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த காபிர்கள் அவர்களை சித்திரவதை செய்தார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய மேனியெல்லாம் இரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரத்த வெள்ளத்தில் கடந்தவர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள். அந்த நேரத்தில் காபிர்கள் அவர்களுடைய மேனியின் மீது காலை வைத்து மிதித்தவர்களாக, நசுக்கியவர்களாக, சுபைபே, இப்பொழுது ஒன்றும் கெட்டு போகவில்லை, ஒரே ஒரு நினைப்புதான், ஒரே ஒரு எண்ணம் தான் உன்னிடத்தில் வர வேண்டும். அந்த எண்ணம் மட்டும் உன்னிடத்தில் வந்தது என்று சொன்னால் இப்பொழுதே நீ உயிர் பிழைத்துக் கொள்ளலாம், உனக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை தருகிறோம் என்பதாக சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த காபிர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுபைபே, நீர் கிடக்கிற இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கிற இந்த நிலையில் உங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடப்பதை போல நீங்கள் சேர்ந்து கற்பனை செய்தால் போதும், கொஞ்சம் நீங்கள் மனதில் எண்ணினால் போதும், இப்பொழுதே உன்னை நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்பதாக சொன்னபோது இரத்த வெள்ளத்தில் கடந்த சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சிரித்த முகத்தோடு சொன்னார்கள், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சிறு முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்களுடைய மனதில் அப்படி கூட எங்களால் எண்ணிவிட முடியாது. ஆனால் நான் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கிற இந்த நிலையில் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பார்ப்பதா? முடியவே முடியாது. என்னுடைய உயிரே போனாலும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வராது என்பதாக சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன அந்த நேரத்தில் அதை கேட்டு ஆத்திரமடைந்த அந்த காபிர்கள் அவர்களை சிலுவையில் அறைந்து மிக கொடூரமாக கொலை செய்தார்கள். சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இந்த கொடூரமான நிலை நடைபெறுகிற போது அதை நான் சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனே தவிர அதை நான் தடுக்க முடியவில்லையே, அதற்குரிய ஆற்றலும் சக்தியும் எனக்கு இல்லையே.
அந்த நேரத்தில் தடுப்பதற்கு இல்லாமல் நான் இருந்து விட்டேனே என்கிற அந்த கொடூரமான காட்சி எப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதிற்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அதை நினைத்து மயங்கி கீழே விழுந்து விடுகிறேன் என்பதாக, என்னுடைய மனசாட்சி அதை உலுக்கி எடுக்கிறது என்பதாக சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பது வரலாறு. பெருமையானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கட்டங்களை, காலச்சூழ்நிலைகளை கடந்து வருகிறோம். எத்தனையோ நிலைகளை கடந்து வரக்கூடிய நாம், நம்முடைய மனசாட்சி எந்த அளவுக்கு நம்மை உலுக்கி இருக்கிறது. எத்தனையோ தர்மம் செய்யக்கூடிய நிலைகள் இருந்தும் நாம் தர்மம் செய்யாமல் விட்டுவிட்டோமே. உறவுகளை ஆதரிக்கிற நிலை இருந்தும் ஆதரிக்காமல் விட்டுவிட்டோமே. அவருக்கு மருத்துவத்திற்காக நாம் செலவு செய்திருந்தால் அவரை நாம் காப்பாற்றி இருக்கலாமே என்று எத்தனை கட்டங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? அப்படி பயன்படுத்தாத போது அதை நினைத்து என்னுடைய மனசாட்சி அதை உலுக்கி எடுக்கிறது என்று அதை நினைத்து வருத்தப்படுகிற நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக உதவி செய்வதற்கான காலகட்டங்கள் எத்தனையோ என்னிடத்தில் வந்ததே. ஆனால் அதையெல்லாம் நான் தவற விட்டு விட்டேனே என்கிற எண்ணமுடையவர்களாக எத்தனை பேர் மனம் உறுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நன்மையான காரியங்களை செய்தவர்கள் எத்தனை பேர் நாம் பாராட்டி இருக்கிறோம். நன்மையான காரியங்கள் செய்பவர்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வந்து செல்கிறார்கள் என்கிற போது அவர்களை பாராட்டுகிற மனநிலையில் இருப்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்றெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மக்கா வெற்றியின் போது, ஃபத்ஹ் மக்காவினுடைய அந்த சமயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுக்கும் பொது மன்னிப்பை அளித்தார்கள், கொடுத்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் இக்ரிமா அவர்கள் யார்? அபூஜஹலுடைய மகனார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ பல இன்னல்களை கொடுத்த மனிதர், இஸ்லாத்திற்கு எதிராக பல போர்களை செய்த மனிதர். அபூஜஹல் இந்த மார்க்கத்தினுடைய எதிரி என்றால் அந்த அபூஜஹலுக்கு கொஞ்சமும் சளைக்காத ஒரு மனிதராக வாழ்ந்தவர் அந்த இக்ரிமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றி விட்டார்கள். அவருடைய கையில் நாம் மாட்டினோம் என்று சொன்னால் நம்மை அவர் கொலை செய்து விடுவார் என்கிற எண்ணத்திலே யமன் தேசத்திற்கு ஓடிவிட்டார் இக்ரிமா. அந்த இக்ரிமாவினுடைய மனைவி உம்மு ஹக்கீம் பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இக்ரிமா உங்களுக்கு பயந்து நீங்கள் கொலை செய்து விடுவீர்கள் என்பதாக பயந்து அவர் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவரை நான் உங்களுக்கு முன்னால் அழைத்து வந்தால் அவருக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுப்பீர்களா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமாவுக்கு மன்னிப்பு உண்டு என்பதாக சொன்னார்கள். அவருடைய மனைவி தேடி அலைகிறார், யமனுக்கு செல்கிறார், தன்னுடைய கணவர் இக்ரிமாவை சந்திக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார்கள், எனவே வாருங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அழைக்கிற போது இக்ரிமா மறுக்கிறார். ஒரு கட்டத்தில் சரி நான் வருகிறேன், அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உரிய மரியாதையும் கண்ணியமும் எனக்கு கிடைக்குமானால் அவர்களோடு இருப்பேன், இல்லை என்று சொன்னால் நான் மறுபடியும் வேறு எங்காவது சென்று விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே தான் அவர் வருகிறார். அந்த இக்ரிமா வருவதற்கு முன்னாலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இன்றைக்கு இந்த சபைக்கு வர இருப்பது யார் தெரியுமா? அபூஜஹலுடைய மகனார் இக்ரிமா வருகிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வர இருக்கிறார். அந்த இக்ரிமாவுக்கு மன்னிப்பு அளிப்பதாக நான் வாக்களித்திருக்கிறேன். அந்த இக்ரிமாவை குறித்து யாரும் எந்த ஒரு வார்த்தையும் அவருடைய மனம் புண்படும்படி நீங்கள் பேசிவிடக் கூடாது. என்னதான் அவருடைய தந்தை அபூஜஹல் இந்த மார்க்கத்தினுடைய எதிரியாக இருந்தாலும், இது யார் தெரியுமா? அபூஜஹலுடைய மகனாக்கும் என்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளை கூட யாரும் சொல்லிவிடக் கூடாது என்று, அவருடைய உள்ளம் காயப்பட்டு விடக் கூடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இக்ரிமா வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு அமர்ந்திருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று இக்ரிமாவை வாருங்கள், இக்ரிமா வாருங்கள் என்பதாக விருந்தாளியை உபசரிப்பதை போன்று வரவேற்றார்கள்.
தான் மேனியில் போட்டிருந்த துண்டை எடுத்து இக்ரிமாவினுடைய தோளிலே போட்டு வரவேற்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இக்ரிமாவை அமர வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இக்ரிமா கலிமாவை மொழிந்தார். இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் யா ரசூலல்லாஹ் உங்களிடத்தில் நான் பார்க்கவில்லை, நான் எதிர்பார்க்கவில்லை என்பதாக சொல்லி சந்தோஷத்தோடு கலிமாவை மொழிந்தார். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவோ கொடுமைகளை நான் செய்திருக்கிறேனே, அதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்பதாக அந்த இக்ரிமா அவருடைய மனசாட்சி உறுத்தியது, அழுது நின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்ரிமாவுக்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த இக்ரிமா எனக்கு எதிராக நடத்திய போருக்காக, என் மேல் கொண்டிருந்த பகைமைக்காக, என்னை ஏசியதற்காக, இவை அத்தனைக்காகவும் இவரை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்தார்கள். இதனை கேட்ட இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த மார்க்கத்தை தடுப்பதற்காக எவ்வளவு பொருளாதாரத்தை நான் செலவு செய்தேனோ அதை விட பன்மடங்கு இந்த மார்க்கத்தின் உயர்வுக்காக நான் பாடுபடுவேன் என்பதாக வாக்களித்தார்கள். இந்த மார்க்கத்திற்கு எதிராக எவ்வளவு போர்களை நான் கலந்து கொண்டேனோ அதை விட பன்மடங்கு இந்த மார்க்கத்தின் உயர்வுக்காக இறைவனின் பாதையில் நான் போர் செய்வேன், இந்த மார்க்கத்திற்காகவே என்னுடைய உயிரை ஷஹாதத் நான் ஷஹீதாவேன் என்பதாக, தியாகம் செய்வேன் என்பதாக முகமலர்ச்சியோடு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக அவர் நடந்து கொண்டவைகளில் கொண்டு அவருடைய மனசாட்சி அவரை துரத்தி கொண்டே இருந்தது. அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போதெல்லாம் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாக, போரில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எதிராக செய்த அந்த செயல்பாடுகளுக்காக வேண்டி அதற்கு பரிகாரமாக முசைலாமாவுக்கு எதிராக நடைபெற்ற யமாமா என்கிற யுத்தத்தில் அந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள், வீரமரணம் அடைந்தார்கள். அவர்களுடைய மனசாட்சி உறுத்தியது அவர்களை, இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் என்பது வரலாறு என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு மாற்றமாக, ரசூலுக்கு மாற்றமாக எவ்வளவு காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாவமான காரியங்களிலிருந்து எந்த அளவுக்கு நாம் வெளியே வந்து நிற்கிறோம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, ரசூலுக்கு பிடித்தமான மக்களாக எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செய்கிற செயல்பாடுகளை அப்படியே பாவமான காரியங்களை, ஹராமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோமா, அல்லது அதிலிருந்து வெளியே வருகிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் கூட மனம் உறுத்தாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி உலுக்காமல் செய்கிற பாவங்களை, ஹராமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் மாற்றமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிற நிலைகளில் தானே அதிகமான மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். தவறு செய்தவர்கள் சிறந்தவர்கள் யார்? அந்த பாவத்தில் இருந்து திருந்தி வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு யார் அதிலிருந்து வெளியே வருகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்களே. எந்த அளவுக்கு நாம் பாவமான காரியங்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். உண்மையான மோமீன்களாக, முஸ்லிம்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் உடையவர்களாக நாம் எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ வாழ்க்கையினுடைய காலங்களை நாம் கடந்து விட்டோம். எத்தனையோ ஹராமான காரியங்களை நாம் செய்து விட்டோம். எத்தனையோ பாவமான காரியங்களை செய்து விட்டோம். போதைக்கு அடிமையானவர்களாக இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். பெண்களோடு செல்லாபித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, நாம் இப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டோம், இனி வேண்டாம், இனி திருந்தி இனியும் நம்முடைய மனசாட்சி உலுக்காமல் இருந்தால் எப்படி என்று அதை நினைத்து வருந்தி நம்முடைய மனசாட்சி உலுக்கி எடுக்க வேண்டாமா? இப்படி பாவமான காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறோமே. வாழ்க்கையினுடைய மரணத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே. எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மரணம் வரலாம் என்கிற போது, அந்த மரணத்திற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமே என்கிற அந்த மனசாட்சியினுடைய அந்த எண்ணம், அந்த உறுத்தல், அந்த உலுக்கம் நம்மளுக்கு வந்துவிட வேண்டாமா? மனசாட்சி உலுக்கி எடுத்து அதிலிருந்து நாம் மீண்டு வருகிறோம் என்று சொன்னால், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி பரிசுத்தப்படுத்தினானோ அதே போல நம்மையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். சஅலபா என்கிற ஒரு நபித்தோழர்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையின் நிமித்தமாக அவரை ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார்கள். அவர் போற இடத்துல ஒரு பார்க்கக்கூடாத ஒரு பார்வையை பார்த்து விட்டார். வேற ஒண்ணும் இல்லை, மிகப்பெரிய பாவம் எதையும் அவர் செய்து விடவில்லை. ஒரு அந்நிய பெண்ணை ஹராமான ஒரு பார்வையை பார்த்து விட்டார். அவ்வளவுதான் அந்த சாலபா செய்த பாவம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனதிற்கு வருகிறார்கள். அவருடைய மனசாட்சி பிடித்து உலுக்குகிறது. அவருடைய மனசாட்சி பிடித்து கேள்வி கேட்கிறது. நாம் வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமே, என்னைக்காவது நம்முடைய மனசாட்சி பிடித்து நம்மை உலுக்கி இருக்கிறதா? நம்முடைய மனசாட்சி பிடித்து நம்மை கேள்வி கேட்டு இருக்கிறதா? அந்த சாலபா ஒரு ஆபாசமான ஒரு பார்வையை பார்த்து விட்டார் என்பதற்காக அவருடைய மனசாட்சி அவரை பிடித்து உலுக்கியது, அவரை கேள்வி கேட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிந்திருக்குமோ? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக வஹியை இறக்கி இருப்பானோ? இப்படி ஒரு தவறான பார்வையை நாம் பார்த்து விட்டோமே, எப்படி அந்த நபியினுடைய முகத்தில் இனி நாம் விழிப்பது என்பதாக சொல்லி அந்த சாலபா என்கிற அந்த நபி தோழர் கண்காணாத இடத்திற்கு ஒரு மலையினுடைய முகட்டில் போய் ஒளிந்து கொண்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோழர் சாலபா இப்பொழுது வந்து விடுவார் என்றெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள். நாட்கள் உருண்டோடுகிறது. அந்த சாலபா அவர் அங்கே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய தோழர் சாலபா இப்படி பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாலபாவை அழைத்து வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். அவங்களும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு கட்டத்தில் அந்த சாலபாவை கூட்டிட்டு வந்துறதாக ஒரு இஷாவினுடைய தொழுகை நேரத்தில் அந்த சாலபா நிற்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது நிற்கிற அந்த சாலபா தான் செய்த அந்த பாவத்தை நினைத்து அது மன்னிக்கப்பட வேண்டுமே என்று அந்த மனசாட்சி பிடித்து உலுக்குகிறது. எப்படி நபியினுடைய முகத்தில் நான் விழிப்பேன் என்பதாக கதறி அவர் அங்கேயே மூர்ச்சையாகி விழுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாலபாவுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் சாலபா என்பதாக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். வீட்டில் இருந்தவர் அவருக்கு மன ஆறுதல் அடையவில்லை. வீட்டில் இருந்து அவர்கள் அப்படியே முடங்கி போயிருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாலபாவை நேரில் போய் நபி தோழர்களோடு சந்திக்க சென்றார்கள். அந்த சாலபாவுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். உங்களுடைய பாவத்தை விட அல்லாஹ்வினுடைய அந்த கருணை அருள் என்பது மிக உன்னதமானது, பெரியது என்பதாக சொல்லி அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் வருகிறார்கள். சாலபாவினுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் தான் செய்த அந்த பாவத்தை நினைத்தே தன்னுடைய உயிரை அவர்கள் விட்டார்கள் என்பது நபித்தோழர்களுடைய வரலாறு என்று சொன்னால் கொஞ்சம் கூட மனம் உறுத்தல் இல்லாமல் நாம் எத்தனையோ பல பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஆபாசமான பார்வைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற மனிதர்களை சமூகத்தில் அதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தவறுகள் செய்ய சந்தர்ப்பங்கள் அமையும் போது மனசாட்சி நமக்கு உறுத்த வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அரண்மனையில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த நாட்டினுடைய ராணி தவறான ஒரு செயல்பாடுக்காக வேண்டி அழைத்த போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்பதாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஓட்டம் எடுத்தார்கள் என்பது குர்ஆன் சொல்லித் தருகிற வரலாறு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இரண்டு விதமான செய்திகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த ராணியினுடைய சுகபோகமான வாழ்க்கை, இந்த அரண்மனையினுடைய சுகபோகமான வாழ்க்கை, அல்லது நீ சந்திக்க இருக்கிற சிறைச்சாலையின் மிக மோசமான வாழ்க்கை, எது வேண்டும் என்பதாக அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த மனசாட்சி அவர்களுக்கு முன்னால் வந்து கேள்வி எழுப்பி நின்ற போது அவர்கள் தேர்ந்தெடுத்தது என்ன தெரியுமா? இந்த நிரந்தரமற்ற உலகமாக இருக்கிற இந்த சுகபோகமான அரண்மனையினுடைய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த அழகு சௌந்தரியம் நிறைந்த இந்த ராணியினுடைய ஆசை வார்த்தைகளும் இந்த ராணியினுடைய சுகபோகங்களும் எனக்கு தேவையில்லை.
அந்த சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும், எனக்கு சிரமமான வாழ்க்கையாக இருந்தாலும் அதையே நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். இந்த உலக வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானதல்ல, நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதாக சொல்லி அந்த மனசாட்சி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உறுத்தியது, தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக நன்மையின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டியது. எனவே அவர்கள் நன்மையான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கு தவறுகள் பாவங்கள் செய்வதற்கான அந்த சூழ்நிலைகள் வருகிற போது நான் நன்மையான வழிகளையே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், தீமையான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள கூடாது என்பதற்கான முன்னுதாரணம் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவு நேரத்தில் மக்களினுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெளியூர்ல இருந்து யாராவது வாராங்கன்னு சொன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கான அந்த மூட்டையை நான் தூக்கி வருகிறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய முதுகில் அவர்கள் சுமந்து வருவார்கள். யாருக்காவது உதவி செய்ய வேண்டுமானால் நான் உங்களுக்கான உதவியை செய்கிறேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், அமீருல் முஃமினீனாக இருக்கக்கூடியவர்கள், இரவு நேரத்தில் மக்களுடைய சேவகராக அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பணியாளர் கேட்கிறார், இந்த மாவு மூட்டையை நீங்கள் சுமந்து வருகிறீர்களே உமர் அவர்களே, இந்த மக்களினுடைய பொருட்களை எல்லாம் நீங்கள் சுமந்து சுமந்து உங்களுடைய முதுகுகள் எல்லாம் காய்த்து போயிருக்கிறதே உமர் அவர்களே, இந்த மாவு மூட்டையை தூக்கி வருவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தரக்கூடாதா? இந்த பொருட்களை தூக்கி சுமந்து வருவதற்கு நான் சுமந்து வர மாட்டேனா? எனக்கு நீங்கள் அனுமதி தரக்கூடாதா என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவருடைய வேலையாள் பணியாள் கேட்டபோது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அந்த பணியாளை பார்த்து சொன்னார்கள், நான் இப்படி இந்த மக்களுக்கு இன்றைக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், இவர்களுக்கு நான் பணியாளனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். போதைக்கு அடிமையானவனாக நான் இருந்தேன். நான் செய்யாத ரவுடிசம் இல்லை. இந்த இஸ்லாத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்னால் அவ்வளவு மிகப்பெரிய பாவியாக இருந்தேன். எத்தனையோ பெண் குழந்தைகளை நான் உயிரோடு புதைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய பாவ சுமைகள் என்பது, இந்த உமரினுடைய பாவங்கள் என்பது ஏராளம் 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 இருக்கிறது. நாளை இன்றைக்கு இந்த பொருட்களை எல்லாம் நீ சுமந்து வருகிறேன் என்பதாக சொல்கிறாயே. அந்த பணியாளரை பார்த்தவர் உலகத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்களினுடைய இந்த சுமையை நீ சுமந்து வருவதாக சொல்கிறாயே, நாளை மறுமையில் என்னுடைய பாவத்தினுடைய அந்த மூட்டையை, அந்த பாவத்தினுடைய சுமையை உன்னால் சுமந்து வர முடியுமா? முடியாதல்லவா? அதற்கான பிரதிச்சயமாக, அதற்கான பிரதிபலனாக நான் இந்த மூட்டைகளை தூக்கி வருகிறேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய முதுகெல்லாம் காய்த்து போகிற அளவுக்கு அவர்கள் பணி செய்தார்கள். மக்களினுடைய மூட்டைகளை தூக்கி சுமந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மனசாட்சி உலுக்கியது. அவர்களுடைய மனசாட்சி தான் செய்த அந்த பாவத்தை நினைத்து உறுத்தியது. எனவே நாளை மறுமையில் நிரந்தரமான சுவனமாக இருக்கிற, நிரந்தரமான உலகமாக இருக்கிற அந்த சுவனத்திற்காக வேண்டி அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடுபட்டார்கள் இந்த உலகத்திலேயே. எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிற அந்த நற்செய்தி முன்னறிவிப்பு நமக்கெல்லாம் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, நான் சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லப்பட்டேன். கண்ணாடியிலான ஒரு கண்ணாடியிலால் உருவாக்கப்பட்ட ஒரு மாளிகையை நான் பார்த்தேன். அதனுடைய பிரம்மாண்டம் என்னை கவர்ந்தது. அதற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பதாக நான் எண்ணினேன். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இது யாருக்கான கண்ணாடி மாளிகை என்பதாக கேட்க போது, உங்களுடைய தோழர் உமருக்கான மாளிகை என்பதாக சொல்லப்பட்டது. என்னுடைய தோழர் உமர் அவர் ரோஷத்திற்குரியவர் என்பதை நான் எண்ணினேன். எனவே உள்ளே செல்லாமல் நான் வந்துவிட்டேன் என்பதாக சொன்னபோது அதை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன் உமரே அழுகிறீர்கள் என்பதாக சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் நீங்கள், என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் நீங்கள், நீங்கள் நீங்கள் இல்லாவிட்டால் இந்த உமருக்கு சுவனம் தெரியுமா? நீங்கள் இல்லாவிட்டால் இந்த உமருக்கு நரகம் தெரியுமா? நீங்கள் இல்லாவிட்டால் இந்த உமருக்கு மார்க்கம் தெரியுமா? நீங்கள் உள்ளே செல்வதற்கு நான் ரோஷப்படுவேனா?
நபியே என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணாடியில் உண்டான மாளிகை அவர்களுக்கு சுவனத்தில் இருக்கிறது. நமக்கு அவர்களுக்கு அதற்கான உத்தரவாதம் இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கிறது? ஆனால் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்தினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அதற்கான பிரதிபலனாக அல்லாஹ்விற்கு நன்மையான காரியங்களை எப்பொழுதெல்லாம் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்ததோ அதனை அவர்கள் செய்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய மனசாட்சி அவர்களை பிடித்து உலுக்கியது, அவருடைய மனசாட்சி உறுத்தியது என்று சொன்னால், நாம் எத்தனையோ பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமே, எந்த அளவுக்கு நம்முடைய மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கிறது, உலுக்குகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்விடம் நன்மையின்பால் தூண்டுகிற மனசாட்சியை கேட்போம், தீமையிலிருந்து தடுக்கிற மனசாட்சியை கேட்போம். மனம் போன போக்கில் வாழாமல் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம். நல்லவைகளை நமதாக்குவோம், தீமைகளை தூரமாக்குவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.